ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் வீலாகு தான். சம்மர் வெக்கேஷனில் நாங்கள் ஆலப்பி போயிருந்தோம். அங்கே நாங்கள் ஸ்டெர்லிங் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ரிசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ரிசார்ட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் இங்கே ஆஃப்டர்நூன் 2:30 போல் ரீச் ஆகியிருந்தோம். ரீச் ஆனதும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸில் இருந்து ரிசப்ஷனுக்கு வர்றதுக்காக இருக்கட்டும், இல்லை ரிசப்ஷனில் இருந்து ரூமுக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், பக்கிங்கிற வெஹிக்கிள் வச்சுருக்குறாங்க. அதில் தான் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. ரிசப்ஷனில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த ஒரு ஏரியாவில் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒன் டே தான் நாங்கள் இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ தட் எங்களுக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடைக்கல. இது போல் இண்டிவிஜுவல் காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த காட்டேஜோட இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். இந்த காட்டேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட் ஹெரிட்டேஜ் காட்டேஜ் வித் பால்கனி. இந்த காட்டேஜுக்குள்ளால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிசார்ட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கரெக்டாக 5 o'clock ஒரு போட்டில் ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும். வேம்பநாடு லேக்குக்குள்ளால தான் கூட்டிகிட்டு போவாங்க. வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி தான். கரெக்டாக 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லேட் ஆகாமல் போகணும். லேட் ஆகிட்டுனா இன்கேஸ் போட்டை மிஸ் பண்ணிடுவோம். இல்லைனா ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னா சீட்டு கிடைக்காம ட்ராவல் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ரூமோட இன்சைட் வியூ. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேரளா ஸ்டைலில் வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு காட்டேஜ் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஒரு காட்டேஜில் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரியாக 2 bottles வாட்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மில்க் பவுடர், டீ பவுடர், காஃபி பவுடர் இதெல்லாம் இருக்குது. அயனிங் டேபிள் ஒன்று வச்சுருக்குறாங்க. லாக்கர் கூட இருக்குது. ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறாங்க. பட் ஃப்ரிட்ஜில் எந்த திங்ஸும் இல்லை. இன்கேஸ் நாம் ஏதாச்சும் வெளியே இருந்து வாங்கியிருந்தால் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த காட்டேஜுக்கு பின்னால் தண்ணி இருக்குது அப்படிங்கிறது. அதுதான் இந்த ஒரு வியூ. அவ்வளோ சூப்பராக இருந்தது. மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக பால்கனி இருந்ததா, அதில் இருந்துட்டு இந்த ஒரு வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இந்த ஒரு வியூ பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பொட்டிக் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே குர்தீஸ், குர்தாஸ், டிஷர்ட்ஸ், காட் செட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது. பட் காஸ்ட்லியாக இருந்தது. இன்னும் இந்த ஒரு ரிசார்ட்டில் இன்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஆயுர்வேதிக் ஸ்பா கூட இருந்தது. டைனிங் ஹாலுக்கு போகணுன்னா கூட இந்த பக்கியை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 4 o'clock டீ கொடுத்துருவாங்க. காஃபி கூட வச்சுருப்பாங்க. பஜ்ஜி, வடை, பிஸ்கட்ஸ் கூட வச்சுருப்பாங்க. கரெக்டாக டீ கொடுக்குற டைமில் போட்டு கூட ரெடியாக இருக்கும் ட்ரிப்புக்காக. டீ குடித்து முடித்ததுக்கப்புறமா போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இல்லையா, ஸோ நாங்கள் வந்துட்டோம் போட்டுக்கு. இந்த ஸ்டேயில் பெஸ்ட் பார்ட் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த போட்டில் ட்ராவல் பண்ணின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் போகவும் ஈவினிங் டைம் வேறையா, மழை வேறு பெஞ்சுது. சம்மர் டைமில் அந்த மழை அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கூட அவ்வளோ பிடிக்கும். அந்த மழைச்சாரல் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது. நாம் இப்போ வேம்பநாடு லேக்கில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹவுஸ் போட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஹவுஸ் போட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீட் போட்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டோட போட்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற மக்களோட ஓன் போட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே நாங்கள் கூட ஹவுஸ் போட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹவுஸ் போட்டில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி கூட கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹவுஸ் போட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது.
இப்போது வானத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ மேகங்களெல்லாம் இருண்டுட்டு காற்று கூட நல்லாவே அடிச்சுது. இப்போவே தெரிஞ்சிருச்சு மழை வரப்போகுது அப்படிங்கிறது. நாங்கள் ட்ராவல் பண்ணின போட்டில் இருந்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணினது பார்க்க முடிஞ்சுது. ஒரு சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது இந்த ஒரு ட்ரிப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நாங்கள் இந்த மழையோடு தான் ரிசார்ட்டுக்கு திரும்ப வந்தோம். நல்ல ஒரு மழை பெஞ்சதுனால அன்னைக்கு கிளைமேட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சம்மர் டைமில் இந்த ஒரு மழை ரொம்பவே தேவையாக இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். மழை பெஞ்சிருந்தது இல்லையா, ஸோ தட் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த டைனிங் ஹால் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. டைனிங் ஹாலில் இருந்து பார்க்கும்போதே அந்த லேக்கு தெரிகிறது மாதிரியான ஒரு வியூ இருந்தது. அந்த லேக்கை பார்த்துட்டே ஃபுட்டு சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இந்த ரிசார்ட்டில் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் டீ காம்ப்ளிமெண்ட்ரி. மிச்சப்படி நீங்கள் என்ன வாங்கியிருந்தாலும் லஞ்சாக இருக்கட்டும் இல்லை டின்னராக இருக்கட்டும் எதுனாலும் நீங்கள் பே பண்ணி சாப்பிட்றது மாதிரி தான் இருக்கும். நைட்டு பஃபேல என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ். இங்கே நிறையவே கேம்ஸ் வச்சுருக்குறாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ரூமுக்கு போயிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு 11 o'clock போல் நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.